வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருந்த நிகழ்வு வங்கக்கடலில் முழுமையாக நிலை கொண்டுள்ளது. மேலும் ஆந்திராவில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. வரும் நாட்கள் ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் உயரழுத்தம் விலகி படிப்படியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலப்பரப்பில் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா வரை முன்னேறி தென்மேற்கு பருவமழை வருகிற ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து ஜூன் 22, 23, 24, 25 தேதிகளில் தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம், குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை ஜூன் 21 விட 22 லேசாகவும், 23, 24, 25 தேதிகளில் லேசான முதல் மிதமான மழை கணவாய் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும், மேலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே சற்று தீவிரம் குறைந்த மழையாக லேசான முதல் மிதமான மழையாக ஆங்காங்கே வரும் நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த மாவட்டங்களில் லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருச்சி, அரியலூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், புதுச்சேரி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது இப்போதைக்கு இல்லை. லேசான மிதமான மழை ஏதாவது ஒரு இரு இடங்களில் உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கடைசியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் அன்னூர் சுற்று வட்டாரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பெரும்பாலும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் இந்த இடங்களில் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு லேசான மிதமான மழை இன்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருப்பூர், ஈரோடு வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர் மாவட்டத்துக்கு சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மேலும் தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஜூன் மாதம் 17ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே
தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில், மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 17ஆம் தேதியும் ஜூன் 18, 19, 20 தேதிகளிலும் தமிழகத்தில் ஆங்காங்கே சற்று தீவிரம் குறைந்த வெப்பச்சலன மழையாக ஆங்காங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் வெப்பச்சலன மழை காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு இப்போது வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக ஆந்திரா வடக்கு பகுதி, தெலுங்கானா, மகாராஷ்டிரா வரை முன்னேறும் என்பதால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 20ஐ விட 21 சற்று தென்மேற்கு பருவமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 20ஐ விட 21, 21ஐ விட 22ஆம் தேதி மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வரை லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 22ஆம் தேதியை விட 23ஆம் தேதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள், கிணத்துக்கடவு வரை எட்டி பிடித்து 23ஆம் தேதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 23, 24, 25ஆம் தேதி வரை லேசான மிதமான மழை கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் வரை எட்டி பிடித்து லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 23, 24, 25ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் எல்லாம் தென்னை மரங்கள் சாகுபடி அதிக அளவில் இருக்கும். வருகிற நாட்களில் 23, 24, 25 தேதிகளில் வரும் தென்மேற்கு பருவமழை தென்னை மரங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நாட்களில் மழை இல்லாமல் தென்னை மரங்கள் கருகிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் ஜூன் 23, 24, 25 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து தென்னை மரங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனிக்கு மிதமான மழையாகவும், தென்காசிக்கு மிதமான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரிக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 22ஐ விட 23, 24, 25 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கடலோர மாவட்டங்கள், மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்கள், திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை தொடர்ந்து தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே கிடைத்தாலும் ஜூன் 20ஆம் தேதி பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். பெரும்பாலும் மேற்கு பகுதியில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக பெரிய அளவில் இலங்கைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். வெப்பச்சலன மழை ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை வெப்பச்சலன மழை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே கிழக்கு பகுதியில், திருவோணமலை வடக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு இலங்கைக்கு வலுவான மழைப்பொழிவு இப்போதைக்கு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்கக்கடலிலும் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிகழ்வு எதுவும்
இல்லாவிட்டாலும் தொடர்ந்து காற்றின் வேகம் தென்மேற்கு காற்று சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்றின் வேகம் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வரை தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பநிலை சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.